ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு SabyTheNoob. திஸ் இஸ் sabeshkumar. ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் நம்ம பார்க்க போறோம். இது வந்து எதுக்காக வந்து நான் இப்போ இந்த யூடியூப் சேனலில் போடுறேன்னா, நிறைய பேர் வந்து ஃபைனல் இயரில் வந்து எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுன்ற கொஸ்டின்ஸ் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இருக்கிற டைமில் வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி எந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுன்றதும் நிறைய பேருக்கு தெரியல. ஸோ அது மாதிரி நான் அந்த டைமில் இருக்கிற டைமில் கிரியேட் பண்ண ப்ராஜெக்ட்ஸ் தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணது 2021 தான் நான் வந்து கம்ப்ளீட் பண்ணேன் என்னோட யூஜியை. ஸோ இன்ஜினியரிங்கை கம்ப்ளீட் பண்ணுற டைமில் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் தான் இந்த ப்ராஜெக்ட் தான் நான் வந்து பண்ணேன், என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். இது நான் பண்ணதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இதோட ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, கொரோனா டைம் யாராலையும் வெளியே போக முடியல. ஸோ அந்த டைமில் காலேஜுக்கு உள்ளே வந்து பார்க்குறாங்கன்னா எப்படி இருக்கும், காலேஜோட உள்ளே இருக்கிற இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் எப்படி இருக்கும், அந்த இதை பார்க்கறதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை பண்ணேன். அண்ட் இது கூடவே அவங்களோட அட்மிஷன்ஸு, ஓகே, அண்ட் கிளாஸ் ரூம்குள்ளே போய் பார்க்குறது, ஸோ இது மாதிரி எல்லாத்தையுமே ஒரு பேக்கேஜாக பண்ணுறதுக்காக தான் நான் வந்து இந்த ப்ராஜெக்டை வந்து ஃபைனல் இயரில் எடுத்து பண்ணேன். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டை வந்து ஒரு சில டெமோஸ் அண்ட் நிறைய அவார்ட்ஸுமே வாங்கின ப்ராஜெக்ட் இது. மொத்தமாக நாங்கள் வந்து 3 பேர் சேர்ந்து பண்ண ப்ராஜெக்ட் இது. அண்ட் இந்த ப்ராஜெக்ட் வர்றதுக்கு முன்னாடி பல ப்ராஜெக்ட்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆச்சு. கைண்ட் ஆஃப் இந்த ப்ராஜெக்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ அதனால தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் வந்து இந்த ப்ராஜெக்டை பார்க்க போகிறோம். ஓகே, ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறேன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு யூனிட்டி, மாயா ஃபார் 3D மாடலிங், இப்போ டெக்ஸ்சருக்கு வந்து சப்ஸ்டன்ஸ் பெயிண்டர், மிக்ஸிட்னு ஒரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணேன், அண்ட் ஃபோட்டோஷாப், ஓகே, டெக்ஸ்சருக்காக. அண்ட் இதை தவிர்த்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில 3D மாடல்ஸ் வந்து ஸ்கெட்ச் ஃபேப்லேருந்து எடுத்தேன். அண்ட் ஒரு சில 3D மாடல்ஸ் வந்து பிளெண்டரில் கிரியேட் பண்ணேன். அண்ட் இதை தவிர்த்து கோடிங் வந்து C# யூஸ் பண்ணுது. அண்ட் யூசர் இன்டர்ஃபேஸ்க்கு வந்து யூனிட்டி யூசர் இன்டர்ஃபேஸ், வேறு எந்த தேர்ட் பார்ட்டியுமே யூஸ் பண்ணல, ஃபிக்மா அது எதுவுமே யூஸ் பண்ணல. ஃபுல் அண்ட் ஃபுல் யூனிட்டி யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண விஷயம் எல்லாமே. ஐடியா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இந்த நோட் புக் யூஸ் பண்ணேன். ஸோ இந்த நோட் புக் தான் நான் இன்னுமே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ இந்த நோட் புக்கில் தான் எல்லாத்தையுமே ஐடியா க்ரியேஷன் அண்ட் ஐடியா யோசிக்கிறது, இன்னோவேஷன், அது எல்லாமே அது இந்த நோட்டில் தான் நடக்குது. ஸோ இந்த கேமில் வந்து நம்ம WASD யூஸ் பண்ணி நம்மளால் மூவ் பண்ண முடியும். ஸோ ஃபார்வர்ட், பேக்வேர்ட், ரைட், லெஃப்ட், ஜஸ்ட் லைக் எ கேம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம வந்து காலேஜுக்குள்ளே வந்து என்ட்ரு ஆக போகிறோம். வெர்ச்சுவல் லேண்ட் ஆஃப் KCG குள்ளே வந்து நம்ம வந்து இப்போ என்ட்ரு ஆக போகிறோம். அண்ட் இதில் வந்து காலேஜுக்கு உள்ளே இருக்கிற இன்டீரியர்ஸும் நம்மளால் பார்க்க முடியும் இந்த கேமில். அண்ட் எக்ஸ்டீரியர்ஸுமே பார்க்க முடியும், ஏன்னா இது எல்லாமே அடிஷ்னல் ரிக்வெஸ்ட். ஸோ அதனால நான் இதெல்லாமே க்ரியேட் பண்ணியிருந்தேன் அந்த டைமில். ஸோ இப்போ நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து சவுண்டு வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகும், ஏன்னா இந்த இடத்துல கொஞ்சம் பறவைகள் இருக்கிற மாதிரி இருக்கும். நிஜத்தில் இருக்கான்னு கேட்டிங்கன்னா உண்மையே கிடையாது. பட் நான் இந்த இதில் வந்து நான் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அடிஷ்னலாக கொஞ்சம் இன்ட்ராக்டிவாக இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய காலேஜ். ஸோ ஃபஸ்ட் டைம் நான் என்னோடய காலேஜை நான் ரிவீல் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எடிட் பண்ண போகிறவரும் அந்த காலேஜ் தான். ஓகே, ஸோ பார்த்து எடிட் பண்ணுங்க ப்ரோ. அண்ட் இதெல்லாமே நான் வந்து காலேஜ் ஃபைனல் இயரில் பண்ண மாடல் இதெல்லாமே. ஸோ அதனால் அந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்கும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அண்ட் இதில் வந்து லிஃப்ட்டுமே வச்சுருக்கேன். ஸோ இந்த லிஃப்ட்டில் வந்து நம்மளால் உள்ளே போக முடியும், வெளியே போக முடியும், அண்டு வேறு ஃப்ளோருக்கும் போக முடியும். அதனால தான் லிஃப்ட்டுன்னு கேட்பீங்க, கரெக்டு தான். ஓகே, 3rd floor. நவ் இட் இஸ் 2nd floor. ஓகே, நவ் இட் இஸ் 3rd floor. ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் போனோன்னா நான் 0 கிளிக் பண்ணேன்னா கிரவுண்ட் ஃப்ளோர். சமல்ல. ஓகே, நவ் இட் இஸ் 3rd floor. ஓகே, ஸோ 3rd floorல நான் படித்த டிபார்ட்மெண்ட் CSE. ஸோ CSE டிபார்ட்மெண்ட் இங்கே இருக்குது. ஓகே, ஸோ பட் அதுக்கு கதவு டோர்லாம் எதுக்கு இல்லைன்னா, டீச்சர்ஸ் யாரும் இந்த மாடலில் கிடையாது. ஓகே, ஸோ அதனால் கதவு எதுவுமே வைக்கலை. ஓகே, அப்புறம் எதுக்கு நான் இந்த கதவுலாம் வச்சுருக்கேன்னு கேட்கலாம். அப்போ தானே புதுசாக யாராவது வராங்கன்னா இந்த இதுக்குள்ளே தான் என்ன இருக்குன்ட்டு அவங்க வந்து ஒரு ஆர்வமாக இது பண்ண முடியும். ஸோ அதனால தான் இந்த கதவை நான் வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து இங்கெல்லாமே நீங்கள் இப்படி பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் நல்லாயிருக்கும். ஓகே, அண்ட் இந்த இதுவுமே நான் வந்து அந்த டைமில் பண்ணுற டைமில் வந்து இந்த கிளாக்குக்கு வந்து கரண்ட் டைமுக்கு ஏற்ற மாதிரி டயல் வந்து சேஞ்ச் ஆகிற மாதிரி செட் பண்ணியிருந்தேன். பட் அதுக்கப்புறமா ஒரு சில ப்ராப்ளம் வந்துருச்சு, அந்த ஸ்கிரிப்ட்டு அதில் எல்லாமே கொஞ்சம் கரெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த கரெக்டானனால கரெக்டாக இப்போ வந்து டைம் காட்ட மாட்டேங்குது. ஸோ நான் இப்போ ரீசெண்டாக இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு டெஸ்ட் பண்ணியிருந்தேன். அந்த டைம் வந்து எனக்கே தெரிஞ்சிச்சு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது. ஸோ ஓகே, ஸோ இதுதான் என்னுடைய காலேஜ். ஓகே, ஸோ எல்லோரும் காலேஜுக்கு போய் காட்டுவாங்க, நான் வந்து காலேஜை வெர்ச்சுவலாக காட்டுறேன். இதுதான் என்னோடய கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூம் டிசைன் பண்ணது வந்து வேறு ஒரு பர்பஸ்க்காக.
ஆக்சுவலி என்னோட க்ரஷ்ஷை வந்து இங்கே 3D மாடல் பண்ணி பார்க்குறதுக்காக நான் வந்து க்ரியேட் பண்ண கிளாஸ் ரூம். அதுக்கப்புறமா நான் வந்து ஃபைனல் இயரில் இதே ப்ராஜெக்டை நான் பண்ணுறதுனால அந்த இடத்துல இந்த இடத்துல தான் ஆக்சுவலி நான் உட்காந்துருப்பேன். அந்த ஒரு ஃபோட்டோ நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ அந்த ஃபோட்டோவில் வந்து இங்கே நான் உட்காந்துருப்பேன், இங்கே க்ரஷ் உட்காந்துருக்கிற மாதிரி எல்லாமே இமேஜினேஷன் மட்டும் தான், எதுவுமே உண்மை கிடையாது. ஸோ அந்த இமேஜினேஷனை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு காரணம் வந்து இந்த ஒரு கிளாஸ் ரூம் தான். இந்த கிளாஸ் ரூம் 3D மாடல் பண்ணிவிட்டு அதை வந்து கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக எடுத்துகிட்டு வந்தேன். பட் அந்த 3D மாடலில் வந்து அதுக்கப்புறமா எந்த ப்ராக்ரஸுமே இல்லை. ஸோ சும்மா தான் கிடந்துச்சு அந்த 3D மாடல். ஸோ அதை தூக்கி நான் இங்கே போட்டுடலாமேட்டு ஒரே ஒரு ப்ரொஜெக்டரை மட்டும் போட்டுக்கிட்டு இந்த இடத்துல இந்த மாதிரி ஸ்க்ரீனை போட்டேன். ஓகே, ஸோ பார்க்க எப்படி இருக்குது, வேறு லெவலில் இருக்கா? அண்ட் இங்கேருந்து நீங்கள் கீழே குதிக்கலாம், ஏன்னா இது வந்து ஸ்கையில் நிற்கிது. இந்த இடத்துல நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி இங்கே இல்லை, அந்த சைடு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா ஸ்கையில் இருக்கும். ஸோ இங்கேருந்து நீங்கள் இன்னொரு கிளாஸ் நம்ம பார்க்கலாம். பட் நிஜத்தில் அந்த மாதிரிலாம் கிடையாது. இந்த இதில் வந்து கொஞ்சம் ஆப்டிமைசேஷன் பர்பஸ்க்காக நான் இந்த மாதிரி வச்சுருப்பேன். இந்த இடத்துல வேறு எதுவும் நான் க்ரியேட் பண்ணல. பட் இது ஆக்சுவலி நான் வந்து 3D மாடல் வந்து கற்றுக்கிட்ட புதுசில் வந்து பண்ண பல விஷயங்கள். அதனால் இந்த மாதிரி 2 3D மாடல்ஸ் வந்து கொலைட் ஆகுது. ஸோ அதெல்லாம் அந்த டைமில் பார்க்காம டிலீட் பண்ணாமல் போய் விட்டாங்க. 2 ஃபேஸஸ் வந்து இதாகுது, இன்ட்ராக்ட் ஆகுது. அண்ட் இந்த சைடு நம்ம இப்போ போனோன்னா ஒரு சில ஃபேஷன் டெக்னாலஜி இங்கே இருக்கும். இந்த சைடு சிவில் பிளாக். ஓகே, அண்ட் இந்த வீடியோ வரும்போது அடிஷ்னல் ஏதாவது பில்டிங் கட்டியிருக்காங்கன்றது எனக்கு தெரியல உண்மையாக. இங்கெல்லாம் இப்போ வந்து இங்கே இப்படி இருக்குது, பட் அடிஷ்னல் எப்படி இருக்குன்னு தெரியல. அண்ட் நெக்ஸ்ட் வந்து நம்ம IoT பார்த்துட்டோம், ஏர் ஹேங்கர் பார்த்துட்டோம், ட்ரிபிள் லேப் பார்ப்போம். ஓகே, இதுதான் ட்ரிபிள் லேப். நாங்கள் இங்கே என்ன பண்ணுறோன்ட்டு தெரியாமல் நாங்கள் உட்காந்து பண்ணிகிட்ருக்கோம் இந்த லேபில். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபேஷன் டெக்னாலஜி. ஸோ ஃபேஷன் டெக்னாலஜிக்கு 2 லேப் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். பட் நான் நேரில் கூட போய் பார்த்ததில்லை, ஏன்னா அந்த டைம் நான் இந்த மாடல் எல்லாமே பண்ண டைம் வந்து கொரோனா டைம். ஸோ அதெல்லாம் நேரில் போய் பார்க்க முடியல என்னால். நல்ல சான்ஸ், பட் மிஸ்ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இங்கே வந்து ஒரு சில மேனிக்கன் எல்லாமே இங்கே வந்து செட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த மேனிக்கனில் ஒரு சில இதில் வந்து SabyTheNoobலாம் போட்டு வச்சுருப்பேன், ஈஸ்டர் எக் மாதிரி அந்த டைமில். பட் அதுக்கப்புறமே அது எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டேன், ஏன்னா பல சட்ட சிக்கலில் வந்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். அண்ட் இது வந்து பேஸ்கெட் பால் கோர்ட்டு. ஸோ இதெல்லாமே ஜஸ்ட் நார்மல் டெக்ஸ்சர்ஸ் தான். ஸோ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், நார்மலாக இதெல்லாமே எந்த மாதிரி டெக்ஸ்சர்ஸ்னால் டெரெயின் இருக்குது, டெரெயின் லேயருக்கு மேலே அடிஷ்னலாக அப்ளை பண்ண டெக்ஸ்சர்ஸ். ஸோ இதெல்லாமே நார்மல் டெக்ஸ்சர்ஸ் தான். அண்ட் இந்த ரோடுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நார்மல் டெக்ஸ்சர் தான். அண்ட் நீங்கள் ஹிருதயம் படம் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், இந்த சைடில் தான் ஜம்ப் பண்ணி வெளியே ஜம்ப் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இப்போ அது எல்லாத்தையுமே முள்ளு போட்டு நிறைய வாட்ச்மேன்லாம் போட்டு அது எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. பட் இந்த சைடு தான் குதிச்சு இதில் ஏறி அதெல்லாம் பெரிய அட்வென்ச்சர் நடக்கும் ஒரு டைமில். பட் இப்போ அதெல்லாம் நடக்குதான்னு எனக்கு தெரியல. நான் காலேஜ் படித்த டைமில் வந்து அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஓகே, ஸோ நிறைய ரிவீல் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ படிக்கிற பசங்க நிறைய மாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்படி ஒரு வழி இருக்குது. ஓகே, ரைட்டு. அண்ட் என்ன ஒன்று என்னென்னா, நான் இப்போ இந்த ப்ராஜெக்டை வச்சு நான் வந்து இன்னொரு ப்ராஜெக்ட் நான் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு இன்னுமே பட்டம் அடித்தல் வந்து எனக்கு நடக்கலை. ஸோ எனக்கு இன்னுமே அந்த சர்டிஃபிகேஷன் வந்து கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேஷன் வந்து எனக்கு கையில் இல்லை. ஸோ அதனால் அதை வந்து நான் வெர்ச்சுவலாக நான் வந்து இந்த காலேஜில் வந்து, அதாவது இந்த காலேஜ், ஓகே, ஸோ வெர்ச்சுவல் காலேஜில் வந்து அந்த இதை நம்ம பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை வந்து ஒரு பிளான் வச்சுருக்கேன். ஸோ ஸ்டேஜில் கூப்பிட்டு இங்கே எல்லோரும் ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் கூப்பிடுவாங்க, நான் உடனே இங்கேருந்து நடந்து போவோம். ஓகே, அண்ட் இங்கேருந்து நம்ம வந்து கையில் பட்டம் கொடுப்பாங்க, நான் பட்டம் வாங்கணும். இது எல்லாத்தையும் ஒரு கேமரா இங்கேருந்து, ட்ரோன் கேமரா இங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இதை வந்து ஒரு இதை எப்படி சொல்கிறதுனா ஒரு விஎஃப்எக்ஸ் அது மாதிரி கிட்டத்தட்ட. ஓகே, ஸோ சினிமாட்டோகிராஃபியெலாம் எடுத்து பண்ணி அந்த மாதிரி ஒரு பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். கூடிய சீக்கிரமாக அந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க. ஓகே, ஸோ ஓகே, இப்போ வேறு என்ன இருக்குது இதில்? ஓகே, வேறு இந்த பேஸ்கெட் பால், ஹேண்ட் பால் கோர்ட் இருக்குது. ஸோ அங்கே வந்து மெக்கானிக்கல் லேப் இருக்குது. அண்ட் இது வந்து பேட்மிண்டன் கோர்ட்டு அண்ட் வாலிபால் கோர்ட் இது அண்ட் கேன்டீன். தட்ஸ் இட். ஓகே, ஸோ இதுதான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு டெமோ. இதுதான் கைஸ் என்னோட ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட். அண்ட் இந்த மாதிரி ப்ராஜெக்ட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து என்னோட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கமெண்ட்லேயும் கொடுக்குறேன். ஓகே, ஸோ நீங்கள் அந்த நம்பரில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா என்னை நீங்கள் ஈஸியாக காண்டாக்ட் பண்ண முடியும். ஓகே, அண்ட் இது மாதிரியே உங்களுக்கு ப்ராஜெக்ட் வேணும்னா கூட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். அப்படி இல்லைனா வேறு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, ஆக்மெண்டட் ரியாலிட்டி, வெர்ச்சுவல் ரியாலிட்டி, கேமிஃபைடு. அண்ட் இன்னொரு கேம் இருக்குது, நம்ம பிளானட் எக்ஸ்ப்ளோரர். அந்த பிளானட் எக்ஸ்ப்ளோரரை வந்து பாருங்கள், ப்ளே ஸ்டோரில் இருக்குது, ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் வேறு பிளானட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து எப்படி இருக்கும்னு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். அண்ட் நிறைய அப்டேட்ஸ் வந்து பிளானட் எக்ஸ்ப்ளோருக்கு வந்துட்டு இருக்கு. அண்ட் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குன்னு நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க. ஸோ அதெல்லாமே கொஞ்சம் கம்மி பண்ணுறதுக்கு நான் பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். இத்துடன் நான் இந்த வீடியோவை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். அண்ட் அவ்வளோதான்.
ஓகே, பை.